சங்கர் எனக்கோ இருந்த காதல், சங்கரோட ரத்தத்தை அவ்வளோ ரத்தத்தை நான் பார்த்தேன், அவ்வளோ வெட்டு காயங்களை நான் பார்த்தேன். என்ன தப்பு செஞ்சோம் நாங்கள்? எப்படி நீ வாழ்கிற, உன் பிள்ளை இப்படி விட்டுட்டு நீ எப்படி வாழ்கிற அப்படின்னு இது பண்ணுறாங்க. இப்படியே அவனுங்க கூட போய் உங்களால் முடியுது அப்படின்னு ஒருத்தன் மெசஞ்சரில் யாருன்னே தெரியல. அவங்க பேர் மட்டும் மறைச்சிட்டு காமிக்க முடியுமா? உங்க அப்பா தல சங்கரை போடும்போது உன்னை சேர்ந்து போட்டுருந்தா அது பிரச்சனையே வந்திருக்காரு. அவன் உழுக்க நீ பண்றது அந்த மண்டையில முடிய வெட்டிக்கிட்டே நம்ம குசுப்பு மாதிரி நீ என்ன பெரிய இந்த குசுப்பா நீங்க ஏண்டி அவங்க போய் தொட்டு உள்ள மனசு வருது ஏண்டி பாரு. ஒரு கௌசல்யாவை அவன் கேள்வி கேட்கல. இது மாதிரி 1000 கௌசல்யாக்கள் உருவாகிட்டு இருக்காங்கன்ற பயத்துல தான் அவன் கேட்கல. ஆரம்பத்தில் காதலிச்சோம், அதனால நாங்கள் திருமணம் பண்ணிக்கிட்டோம், அதுக்கு நாங்கள் உண்மையாக இருந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதற்கு பிறகு எங்களுக்கு நடந்ததோட கொடூரத்தின் வெளிப்பாடாக தான் இதற்கு எதிராக நான் நிற்க வேண்டிய சூழல் எனக்கு ஏற்பட்டது. யாரு கூட என்ன வேணாலும் இருப்பா அப்படின்னு பழகிற எல்லாரு கூடயும் வச்சு பேசுகிற ஆட்கள் தான் இங்கே அதிகமாக இருக்காங்க. அப்போ நீ அப்படி பண்ணாலும் பேசதா போற, இப்படி பண்ணாலும் பேசதா போற, என்னோட இடத்துக்கு இனி யாரும் வரவே கூடாது, நான் அனுபவிக்கிற கொடுமைகள் இவங்கெல்லாம் பேசிட்டு போயிடுவாங்க, எனக்கு என்ன வழின்னு எனக்கு தான் தெரியும், அந்த வழி எத்தனை வருஷம் இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். உங்களோட மறுமணம் நடந்துச்சு மேம், நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஆனால் தொடர்ந்து ஒரு பெண் மறுமணம் செஞ்சால் ஒரு கேட்கப்படுற ஒரு கேள்வி, முதல் கணவர் மேலே ஒரு இது இல்லையா, அவர் மேலே ஒரு காதல் வச்சுருந்தா உண்மையான காதல்லாம் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் ஒரு போர்ட்ரேட் பண்ணுறாங்களா மேம்? இது தொடர்ந்து இப்போ வரைக்குமே இந்த ஜென்ரேஷன்லேயே பண்ணுறாங்க. போர்ட்ரேட் பண்ணுறதுக்கான தகுதியே அப்படி அதை கேட்குறவங்களுக்கு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். உண்மையாகவே உங்களுக்கு அந்த காதல் உணர்வு இருந்திருந்தா, அப்படி நீங்கள் உங்கள் மனைவிகள் எல்லாம் நீங்கள் காதலிச்சிருந்தீங்கன்னா இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்க மாட்டீங்க. இந்த கவ்வின் அப்படின்ற இந்த காதல் விவகாரம் இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி நடந்த காதல் விவகாரங்கள் இருக்கட்டும், தொடர்ந்து அதற்கு மாற்று சமூகத்தை சார்ந்தவங்க ஒரு பதிவை பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, உங்கள் சமூகத்தில் காதலிக்க ஒரு ஆணோ பெண்ணோ இல்லையா, ஏன் மற்ற சமூகத்தை விரும்பணும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்கல்ல. அங்கே இருக்கிற ஆண்களை ஏன் இந்த பெண்கள் விரும்புறது இல்லை அப்படின்னா, அவங்க பெண்களை ஈக்குவலாக நடத்துறது இல்லை, ஒரு சுயமரியாதையோடு நடத்துறது இல்லை, ஒரு ஆளுமையை மதிக்க தெரியறது இல்லை. நான் எந்த தப்புமே செய்யலை, நான் காதலிச்சா அவனை கல்யாணம் பண்ணினேன், அப்படி படுகொலை பண்ணது அவங்க. அப்போ அவங்கள தான் நீங்கள் கேள்வி கேட்கணும். அப்போ என்னோட வாழ்க்கையை நான் எப்படி இழந்துட்டு உட்கார முடியும்? பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்போர் தோழர் கௌசல்யா சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஒரு சமூகம்னு எடுத்திங்கன்னா 100% ஆண்களில் ஒரு 10% ஆண்களோ பெண்களோ ஒரு மாறுபட்ட சிந்தனையாளராக இருப்பாங்க. அந்த 10%த்தில் நீங்களும் ஒருத்தர் நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த சமூகத்தில் இந்த பெண்களுக்கு எதிராகவோ இல்லை பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல தொடர்ந்து ஒரு மாறுபட்ட சிந்தனையில் செயல்படுறீங்க. இதற்கான காரணம் என்ன? நான் கற்றுக்கொண்ட அரசியல் நான் நினைக்கிறேன். பெரியார் கிட்ட இருந்தும், அம்பேத்கர் கிட்ட இருந்தும், மார்க்ஸ் கிட்ட இருந்தும் எனக்கு ஒரு தெளிவான பார்வை இல்லை. அதை நான் அந்த வழியில் போகிறதுக்கான ஒரு அவங்க கைப்பிடிச்சிட்டு நான் நடக்கிறேன் நான் நினைக்கிறேன். ஆனால் தொடர்ந்து சொசைட்டியில் ஒரு இதை ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. இது இவங்களுக்கு இவங்க தான் இது தான் பண்ணணும் அப்படின்னு ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க காலமாக ஜாதி அடிப்படையிலையோ மதத்தின் அடிப்படையிலையோ ஃபாலோ பண்ணுறாங்க. இதை உடைக்கணும்னு எப்போ மேம் உங்களுக்கு தோணுச்சு? இது உடைக்கணும்னு தோணி நான் எதுவும் பண்ணலை. ஆரம்பத்தில் காதலிச்சோம், அதனால் நாங்கள் திருமணம் பண்ணிக்கிட்டோம், அதுக்கு நாங்கள் உண்மையாக இருந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதற்கு பிறகு எங்களுக்கு நடந்ததோட கொடூரத்தின் வெளிப்பாடாக தான் இதற்கு எதிராக நான் நிற்க வேண்டிய சூழல் எனக்கு ஏற்பட்டது. இந்த ஒரு காரணத்துக்காக தான் என்னோட வாழ்க்கையே அழிஞ்சு போயிடுச்சு. அப்போது இது எவ்வளவு பேரை பாதிக்குது, இந்த சாதி எத்தனை பேரோட வாழ்க்கையை கொலை பண்ணுது, எவ்வளவு மோசமாக நடத்துது, எவ்வளவு மனித தன்மையே இல்லாமல் வச்சிருக்கு அப்படிங்கிறத என்னால் அப்போ தான் உணர முடிஞ்சது. இந்த கவ்வின் அப்படின்ற இந்த காதல் விவகாரம் இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி நடந்த காதல் விவகாரங்கள் இருக்கட்டும், தொடர்ந்து அதற்கு மாற்று சமூகத்தை சார்ந்தவங்க ஒரு பதிவை பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, உங்கள் சமூகத்தில் காதலிக்க ஒரு ஆணோ பெண்ணோ இல்லையா, ஏன் மற்ற சமூகத்தை விரும்பணும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்கல்ல.
அந்த இடத்துல வந்து இப்போ தான் அவங்க வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்கணுன்றது வர்றதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் அது ஒரு குற்றச்சாட்டாக இல்லாமல் அது உங்களை பரிசீலனை பண்ணுற ஒன்றா இருந்தால் இன்னும் நல்லதாக இருக்கும். என்னென்னா அங்கே இருக்கிற ஆண்களை ஏன் இந்த பெண்கள் விரும்புறது இல்லை அப்படின்னா, அவங்க வந்து பெண்களை ஈக்குவலாக நடத்துறது இல்லை, ஒரு சுயமரியாதையோடு நடத்துறது இல்லை, ஒரு ஆளுமையை மதிக்க தெரியறதில்ல, எல்லாத்தையும் போட்டு அவங்கள வந்து அடைச்சி வச்சு அவங்களுக்கு கீழே தான் இவங்க அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இன்னும் நடந்துட்டுருக்கு. எந்த ஒரு சாதியவாதி குடும்பங்களில் போய் பார்த்தீங்கன்னாலும் அந்த பெண் வந்து படிச்சுட்டு வேலைக்கு போக விட மாட்டாங்க. அவங்க வந்து வெறும் குடும்பத்தை மட்டும்தான் பார்த்துக்கணும். அவங்களுக்குன்னு ஒரு சுயமாக ஒரு வாழ்வை அவங்களால தேர்ந்தெடுத்துக்கவே முடியாது. அப்போது இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அங்கே இருக்குது. அப்போது அப்படி இருக்கும்போது அந்த பெண்ணோட தேர்வு எந்த இடத்துல வந்து தன்னை வந்து சரியாக நடத்துகிறாங்களோ அங்கே தான் அவங்களால போக முடியும். அப்போ இந்த ஆண்கள் வந்து அந்த பெண்களை வந்து சரியாக நடத்துகிறாங்க, ஈக்குவலாக நடத்துகிறாங்க, நிறைய பாசமாக அணுகிறாங்க அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்கள தான் தேர்வு பண்ண முடியும். பெண்கள் வந்து தனித்துவமாக இருக்க முடியலையா, தனித்துவமாக ஒரு முடிவு எடுக்க முடியலையா, இல்லை முடிவெடுக்க விடுறது இல்லையா? இந்த ஆணவ படுகொலையோட இதே அந்த பெண்கள் வந்து அப்படி முடிவெடுத்து போகிறதனோட விளைவாக தான் நம்ம பார்க்குறோம். அவங்க சொல்கிற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அப்படியே இருந்திருந்தா அவங்க ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க. அப்போ அவங்க இவங்க கட்டி வச்சிருக்கிற அந்த சுவர்களை எல்லாத்தையும் இடிச்சிட்டு ஒரு இடத்துல போகும்போது அவங்க வந்து இந்த மாதிரியான படுகொலைகளுக்கு போகிறாங்க அப்படிங்கிறதா உண்மையாக இருக்குது. இப்போ கவின் அவர்கள் இறந்தோ இல்லை வந்து இந்த மாதிரி கொலைகள் நடந்தோ 6 மாதத்துக்கு ஒன்றோ 1 வருஷத்துக்கு ஒன்றோ இல்லை வந்து ஒரு 2 மாதத்துக்கு ஒன்றும் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இப்போ முந்தாயத்து ஒரு பொதுவெளி மேடையில் கூட ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் சொல்கிறாங்கன்னா, ஒரு பெண் என்பது எங்களுக்கு வந்து சாமி மாதிரி, பெண்ணை வந்து சாமியாக தான் பார்ப்போன்னு ஒரு தைரியமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கல்ல. என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, சாமின்னா அது ஒரு கல் தான் சாமி. அப்போ வந்து நீ உன் வாழ்க்கையில் உன்னோட எல்லா உணர்வுகளையும் கட்டுப்படுத்தி நீ எந்த உணர்வுமே இல்லாத ஒருத்தியாக நீ இருந்தேன்னா உன்னை வந்து நாங்கள் சாமியாக கும்பிடுவோம். ஏன்னா உனக்கு எந்த உணர்வுகளும் இருக்கக்கூடாது, எதையுமே நீ வெளிப்படுத்தக்கூடாது. நாங்கள் என்ன பண்ணினாலும் நீ தாங்கிக்கணும், எந்த அடக்குமுறைகளாக இருந்தாலும் அதை நீ தாங்கிக்கணும். அப்படி நீ தாங்கிட்டு இருக்கிற வரைக்கும் உன்னை நாங்கள் சாமியாக கும்பிடுவோம், இல்லைன்னா உன்னை சாமியாக்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் அவங்க வைக்கிறாங்க. இது வந்து எல்லா ஜாதியினர் எல்லா மதத்தினரும் நடக்குதா, இல்லை ஒரு சில குறிப்பிட்ட ஜாதிகளுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு உணர்வுகள் அது கொடுக்குதா? இங்கே சூத்திர ஜாதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்து இந்த மாதிரியான ஒரு இதை பின்பற்றுறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா பார்ப்பனியம் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. அவங்களுக்கு வந்து எதெல்லாம் ஒத்து போகுதோ, இப்போ இவங்களும் தலித்தும் அடிச்சிட்டு இருந்தா அவனுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. அவன் வந்து மேலேருந்து அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அமைதியாக இருப்பான். சரி, நீங்கள் 2 பேர் சண்டை போட்டுக்கிறீங்க, அப்போ நான் செய்கிற எந்த பிரச்சனையும் உங்களை நீங்கள் கண்டுக்கவே மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்குள்ளேயே நீங்கள் அடிச்சுட்டு மோதிட்டு சாதி ரீதியாக இது பண்ணிட்டு இருக்கும்போது இதை பற்றி நீங்கள் யோசிக்க போகிறதே கிடையாது. அப்படி யோசிக்கிறதுக்கான அறிவுமே உங்களுக்கு இல்லை அப்படின்னு தான் அவன் சொல்லுவான். அப்போது நமக்குள்ளேயே அடிச்சுட்டு நமக்குள்ளேயே சமத்துவமின்மை இல்லாமல் அந்த சாதி ஒழிப்புக்காக, ஏன்னா இவங்களை விட அவன் மேலேயா இருக்கான். அப்போ இவங்களை வந்து அவன் அலோவ் பண்ணுவானா? அது மாட்டான். அப்போ அதை அவங்கள நோக்கி ஏன் இவங்க கேள்வியே கேட்கறதில்ல? இப்போ நீ வந்து எனக்கு கீழே ஒருத்தன் இருக்கான்னு சொல்லி நீ சண்டை போடுற எல்லாம் பண்ணுறல, அப்போ உனக்கு மேலே ஒருத்தன் இருக்கான்ல, அவனை பற்றி நீ ஏன் கேள்வியே கேட்க மாட்டேங்கிற? கீழே இருக்கிறவன்ட்ட தான் வீரத்தை காட்டுறது. கீழே இருக்கிறவங்க கிட்ட மட்டும்தானே உங்கள் வீரத்தை காமிக்கிறீங்க. மறுமணம் அப்படின்றது இங்கே ஒரு பெரிய ஒரு விமர்சனம் பண்ணுற மாதிரி பயங்கரமாக ஒருத்தவங்க ஒரு கல்யாணம் பண்ணிட்டாங்க, இறந்துட்டாங்க, மறுமணம் பண்ணுறாங்கன்னா அவங்கள பயங்கரமாக விமர்சிக்கிறாங்க. உங்களோட பார்வையில் மறுமணம்ன்றது எப்படி நினைக்கிறீங்க? இங்கே என்ன எல்லாரும் விரும்புகிறாங்கன்னா, சங்கர் இறந்ததுக்கப்புறம் நான் வந்து வீட்டோட முடங்கி போய் வீட்டிலேருந்து பாவமாக அழுதுகிட்டு ஒரு மூளையில் வெள்ளை புடவை கட்டிக்கிட்டு அப்படி இருந்தால் தான் போதும்னு நான் நினைக்கிறாங்க. அப்படியே எங்கள் வாழ்க்கையை நாங்கள் என்ன தப்பு செஞ்சோம்? நான் என்ன தப்பு செஞ்சேன்? நான் எந்த தப்புமே செய்யலை. நான் காதலிச்சு அவனை கல்யாணம் பண்ணினேன், அப்படி படுகொலை பண்ணது அவங்க. அப்போ அவங்கள தான் நீங்கள் கேள்வி கேட்கணும். அப்போ என்னோடய வாழ்க்கையை நான் எப்படி இழந்துட்டு உட்கார முடியும்? நான் தப்பே செய்யாதப்ப என்னோடய வாழ்க்கைகளில் என்னோடய மகிழ்ச்சிகளை நான் ஏன் இழக்கணும்?
அப்போது அப்படி மட்டும் நான் இருந்தால் நீங்கள் என்ன நல்லவன்னு சொல்லிட போகிறீங்களா? இல்லை, அன்னைக்கும் நீங்கள் 10 பேர் கூட வச்சு தான் பேசுவீங்க. உங்களால் ஒரு பையன் செத்துட்டேன் அப்படின்னு பேசுவீங்க. இல்லைன்னா இவ யாரு கூட என்ன வேணாலும் இருப்பா அப்படின்னு பழகுற எல்லாரு கூடயும் வச்சு பேசுகிற ஆட்கள் தான் இங்கே அதிகமாக இருக்காங்க. அப்போ நீ அப்படி பண்ணாலும் பேசுதா போகிற, இப்படி பண்ணாலும் பேசுதா போகிற. என்னோட வாழ்க்கைக்கு என்ன தேவைங்கிறது பெண்கள் வந்து முடிவெடுக்கணும். இப்படி ஒன்று நடந்துட்டாது அப்படின்றதுனாலயே நாம் வந்து முடங்கிடணும்னு நமக்கு அவசியம் இல்லை. நமக்கான இன்னொரு இணையை தேர்ந்தெடுத்துக்கிறதுமே நம்மளோட உரிமை தான். ஆனால் நம்ம இதுக்கு எவ்வளோ சரியாக இருக்கோம், இதுக்கு எவ்வளோ நம்ம நீதிக்கு நிற்கிறோம், அதுக்கு நம்ம எப்படி வேலை செய்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ஆண்களுக்கு ஏற்படுற அந்த வாய்ப்பு மறுமணம்ன்றது உடனே மனைவியாக இருந்ததுக்கப்புறம் 1 வருஷத்துலையோ 2 வருஷத்துல நடந்துருது. ஆனால் பெண்களுக்கு இருக்கும்போதே கூட மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு குழந்தை இல்லைன்றதுக்காக மறுமணம் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஆனால் அது ஆண்களுக்கு ஒரு நீதியாகவும் பெண்களுக்கு ஒரு நீதியாகவும் அங்கேயுமே பாகுபாடற்ற இதுதான் இருக்குது. அங்கேயுமே சாதி பாதுகாக்கப்படுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவங்க என்ன நோக்கத்துக்காக பண்ணாங்க, இவங்களோட சாதிய இது வந்து வெளியில் போயிடக்கூடாதுன்றதுக்காக பண்ணாங்க. அப்போ அவங்களோட இதை வந்து அங்கே சாதிச்சுக்கிட்டாங்க. அந்த பையனை படுகொலை பண்ணுறது மூலமாக அவங்க அதை சாதிச்சுக்கிட்டாங்க. அப்போது அதுக்காக நான் ஏன் துணை நிற்கணும்? ஸோ உங்களோட மறுமணம் நடந்துச்சு மேம், நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஆனால் தொடர்ந்து ஒரு பெண் மறுமணம் செஞ்சால் ஒரு கேட்கப்படுற ஒரு கேள்வி, முதல் கணவர் மேலே ஒரு இது இல்லையா, அவர் மேலே ஒரு காதல் வச்சிருந்தா உண்மையான காதல்லாம் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் ஒரு போர்ட்ரேட் பண்ணுறாங்களா மேம்? இது தொடர்ந்து இப்போ வரைக்குமே இந்த ஜென்ரேஷன்லேயே பண்ணுறாங்க. போர்ட்ரேட் பண்ணுறதுக்கான தகுதியே அப்படி அதை கேட்குறவங்களுக்கு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். உண்மையாகவே உங்களுக்கு அந்த காதல் உணர்வு இருந்திருந்தா, அப்படி நீங்கள் உங்கள் மனைவிகள் எல்லாம் நீங்கள் காதலிச்சிருந்தீங்கன்னா இப்படி வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்க மாட்டீங்க. அந்த உணர்வுகளை நீங்கள் மதிக்க தெரிஞ்சிருக்கோம், அதுக்கு வந்து மரியாதை கொடுக்க தெரிஞ்சிருக்கும். அது எதுவுமே இல்லாத ஒரு குப்பையாக நீங்கள் இருக்கிறதுனால தான் இதை மாதிரி உங்களால் பேச முடியுது. கடந்த ஒரு 10 வருஷமாக நிறைய கேஸ் பார்த்துருவோம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கரெக்டாக என்ன ஒரு நீதியை வாங்கி கொடுப்பான், பாதிக்கப்பட்டது என்னோட கணவர் அப்படின்னு ஒரு நின்று எனக்கு தெரிஞ்சு போராடினவங்க நீங்கள் ஒரு ஆள் தான் நினைக்கிறேன். அதுக்கு நீங்கள் மட்டும் எப்படி கொஞ்சம் மாறுபட்ட சிந்தனை? ஏன்னா இத்தனை கேஸ் நடந்திருக்கு, இத்தனை பேர் எல்லாருமே பேக் அடிச்சிருவாங்க. இல்லை எங்கள் அப்பா அம்மா முக்கியம், இல்லை தம்பி முக்கியம், அண்ணன் முக்கியம், எல்லாருமே வந்துடுவாங்க. நீங்கள் மட்டும் ஏன் அந்த விடாப்பிடியாக என்ன தண்டனை வாங்கி கொடுப்பேன்னு யார் உங்களை ஃபஸ்ட்டு இது பண்ணா? அப்படி நிற்கிறதுக்கு காரணம் சங்கர் தான் காரணம். சங்கர் எனக்கும் இருந்த காதல், சங்கரோட ரத்தத்தை அவ்வளோ ரத்தத்தை நான் பார்த்தேன், அவ்வளோ வெட்டு காயங்களை நான் பார்த்தேன். என்ன தப்பு செஞ்சோம்? நாங்கள் காதலிக்க மட்டும்தான் செஞ்சோம். அப்போ அது அவ்வளோ பெரிய குற்றமா? அதுக்கு கொலை ஒரு தீர்வா? அப்போ நாங்கள் வாழ்கிறதுக்கே தகுதியற்ற சமூகம் இதுவா அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ளே இருந்தது. அதற்கு பிறகு நிறைய போராட்டங்கள் தோழர்கள் நடத்துகிறத நான் கவனித்தேன். எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை, இவங்க எதுக்கு நமக்காக போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போது அதை கவனிக்க ஆரம்பிக்கும் போது நிறைய நான் வாசிக்க ஆரம்பித்தேன், நிறைய புரிதலுக்குள்ளே நான் போனேன். அப்புறம் என்னோடய இடத்துக்கு இனி யாரும் வரவே கூடாது, நான் அனுபவிக்கிற கொடுமைகள் இவங்கெல்லாம் பேசிட்டு போயிடுவாங்க, எனக்கு என்ன வழின்னு எனக்கு தான் தெரியும், அந்த வழி எத்தனை வருஷம் இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். யாரோ பேசிட்டு போயிடுறாங்கன்றதுக்காக இதை நான் விட்டுட்டு கடந்து போயிட முடியாது. நான் இழந்து நிற்கிறது இழப்பு எனக்கு தான். அப்போ அதுக்கு நான் நின்னாகணும், நான் பேசி ஆகணும், அதற்கான விழிப்புணர்வை நான் கொடுத்தாகணும். அடுத்தது என்னையும் சங்கரையும் மாதிரி யாரும் வரக்கூடாதுன்னு நான் நிற்கணும். அப்படி இல்லைன்னா நான் ரொம்ப சுயநலமாக நான் வாழ்ந்துட்டுருக்கேன்னு அர்த்தம். ஜாதிய தீர்வு, அதாவது இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு வயசில் இருக்கிறீங்க, ஒரு காதல் பண்ணுறீங்க, ஒரு விஷயம் நல்லா இருக்குது, போய் கல்யாணம் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் வாழ்ந்த சமூகம் வேறு, அவங்க வாழ்ந்த சமூகம் வேறு, 2 சமூகம் ஒன்றா சேர முடியாது, ஒன்றா சேர்ந்து வாழ முடியாதுன்னு இங்கே ஒரு இது வைக்கிறாங்களே மேம், அதை ஏற்றுக்கிறீங்களா? இல்லை, ரொம்ப அது தப்பான வாதமாக இருக்குது. அவங்க வந்து சாதி ரீதியாக பண்பாடு வேறையாக இருக்கலாம், அவங்க வளர்ந்த விதங்கள் வேறையாக இருக்கலாம், அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாகவே அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் பெண்கள் வந்து எவ்வளவு சுதந்திரமாக அங்கே இருக்க முடியுதுன்னு. என்னால் அங்கே நானாக வாழ முடிஞ்சது, என்னால் பேச முடிஞ்சது, என்னால் ஆட முடிஞ்சது, என்னால் எல்லாரு கூடயும் இயல்பாக ஒரு உறவை பழக முடிஞ்சது. அப்படி இருக்கும்போது எது ஒருத்தவங்களுக்கு முக்கியம்னு இருக்குது, அதை எதெல்லாம் முக்கியமோ அதை விட்டுட்டு நீங்கள் எதெல்லாம் சொல்கிறீங்களோ அது முக்கியம்னு இருந்தால் அது வாழ்க்கை இல்லை. ஒரு இயல்பான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை தான் அது. வாழ்கிறதுக்கு தான் நம்ம இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம்.
அதை விட்டுட்டு நீங்கள் வந்து நிறைய கற்பிதங்கள் வச்சுருப்பீங்க, அந்த கற்பிதங்களுக்குள்ளே நாங்கள் வாழணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையுமே சாதி மறுப்பு திருமணங்கள், காதல் மரணங்கள் செஞ்சவங்க அந்த இடத்துல உடைபடுது. ஏன்னா சமத்துவமாக அங்கே நடந்துக்க முடியுது. இப்போது நார்மலாக கல்யாணம் பண்ணி வச்சவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போய் டே அப்படின்னு கூப்பிட முடியுமா? முடியாது. நீ இந்த வேலை செய்யன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஆமாம், அரேஞ்ச் மேரேஜ்னால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இங்கே ஒரு பண்ட மாற்றுதலாக தான் ஒரு பெண்ணை வந்து மாற்றி இது பண்ணுறாங்க. ரிதன்யா வழக்காக இருக்கட்டும், இப்போ ஒரு திருப்பூரில் நடந்ததாக இருக்கட்டும், இதோட விளைவு என்ன? இதெல்லாம் கிட்டத்தட்ட எல்லாமே 1,25,00,000 இந்த பணம் மட்டும்தான் பேசின கல்யாணங்களாக இருந்துச்சு. ஆமாம், அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி இதை எல்லாத்தையும் ஒன்றா பார்க்க முடியும்? எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த சைடு வந்து இந்த பெண்கள் தற்கொலை பண்ணிக்கிறதும், இந்த சைடு இந்த ஆண்களை படுகொலை பண்ணுறதும் என்னால் ரெண்டையும் ஒன்றா தான் பார்க்க முடியுது. ஏன்னா உங்கள் பொண்ணுக்கு வந்து நீங்கள் அவ்வளோ வரதட்சணை கொடுத்து அங்கே போய் வந்து அந்த பெண்ணால் வாழவே முடியல. ஆனால் இங்கே போய் உங்கள் பெண்கள் வாழ்கிறத உங்களால் பார்க்கவே முடியல. ஏன்னா ரெண்டுக்குமே சாதி தான் காரணமாக இருக்குது. வளரும் தலைமுறையினர், இளம் தலைமுறையினர் பெண்களுக்காவது ஆண்களுக்காவது இப்போ வரைக்குமே இப்போ சவுத் சைடில் தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல அதை ஊட்டியே வளர்க்குறாங்களோ, நம்ம ஜாதி பையனை தவிர மற்ற யாரையும் பார்த்துறாது, நம்ம ஜாதி பையனோட பழகு இப்படின்றத அவங்களே பேரண்ட்ஸை டீச் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது பண்ணுறாங்க தான். ஏன்னா வள்ளி கும்மியில் வந்து சத்தியமே வாங்குறாங்க. வள்ளி கும்மியில் சத்தியம் வாங்குறாங்க. யாரும் வேற ஆண்களை காதலிக்க கூடாதுன்னு சத்தியம் வாங்குறாங்க. அப்போது நீங்கள் என்னதான் பண்ணினாலும், என்னதான் அவங்க சத்தியம் பண்ணினாலும், அவங்களுக்குள்ள ஒரு காதல் வந்துருச்சுன்னா அந்த காதல் பக்கம் தான் அவங்க நிற்பாங்க. பல ஆண்டுகளாக இல்லை, பல வருஷங்களாக, இது நிறைய ஆண்டுகளாக இது நடந்துகிட்டே இருக்குது. இந்த ஆணவ படுகொலை அப்படின்றது, இந்த ஆணவ படுகொலைக்கு ஒரே தீர்வு என்ன நினைக்கிறீங்க? இப்போதைக்கு முதலாக இதுக்கு ஏற்ற வேண்டியது சட்டம். அந்த தனி சட்டம் இருந்தால் தான் அதை வச்சு நம்மளால் போராட முடியும். இதோட அளவீடை நம்ம குறைக்க முடியும். அதற்கு அடுத்தது மனிதர்களோட மனமாற்றம் இல்லாமல், ஒரு சமத்துவம் இல்லாமல் இதை வந்து நம்மளால் இது பண்ண முடியாது. அதுக்காக இது தொடர்ந்து இதை பற்றின விழிப்புணர்வுகள் மக்கள்கிட்ட நம்ம ஏற்படுத்தியே ஆகணும். இந்த பசங்க பொண்ணுங்க ஒரு கீழ் ஜாதி மேல் ஜாதி இப்படின்னு பிரித்து வச்சுருக்காங்கல்ல மேம், இப்போ கீழ் ஜாதி பையனுக்கு மேல் ஜாதி பொண்ணு தான் வேணுமா, இல்லை மேல் ஜாதி பொண்ணுக்கு கீழ் ஜாதி பையன் தான் வேணுமா, இப்படின்ற மாதிரி ஒரு இது பேச்சு போய்கிட்டே இருக்குல்ல தொடர்ந்து. இதை பற்றி உங்களோட இது என்ன? பையன் பொண்ணு ரெண்டும் ஒன்றா தான் வளர்கிறாங்க. இதில் கீழ் ஜாதி மேல் ஜாதின்றது இவங்களுக்கு யார் கற்பிக்கிறாங்க? பேரண்ட்ஸ் தாண்டி இந்த சமூகமே கற்பிக்குதா? சமூகம் தான் கற்பிக்குது. பேரண்ட்ஸுக்குமே ஆல் ரூட்டடாக ஆகிறதுக்கு காரணம் வந்து சமூகத்தில் வந்து இதை வந்து 3000 ஆண்டு காலமாக இங்கே அது சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு. அது விதவிதமாக அது மாறுது. சாதி வந்து அதை தன்னை மாற்றிக்குது. அந்த எப்படி ஒவ்வொரு இப்போ ஐடியில் போனீங்கனாலும் உங்களுக்கு சாதி இருக்கும், எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனீங்கனாலும் சாதி பார்ப்பாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஹெட் போஸ்ட்டில் பார்ப்பனர்கள் தான் இருப்பாங்க. அவங்க வந்து இப்போ ஒரு இது வந்து வருது அப்படின்னா அதை வந்து அவங்க ஆக்கிரமிப்பு பண்ண தான் பார்ப்பாங்க. அதில் ஃபஸ்ட் ஆளாக அவங்க இருந்துட்டு அதில் எப்படி மற்றவங்கள வேலை செய்ய வைக்கிறதுன்னு தான் பார்ப்பாங்களே தவிர இங்கே சாதி ஒழிப்புக்காகவோ இல்லை இதுக்காகவோ அவங்களுக்கு எந்த இதுவுமே இல்லை. அப்போது இது எல்லாத்தையும் புரிஞ்சிக்க வேண்டிய சூழலில் சமூகம் இருக்குது. இந்த கவின் அவர்கள் படுகொலையில் சுர்ஜித்துக்கு ஆதரவாக வீரன் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்களே மேம், அவருக்கு ஆதரவாக பேசுகிறது எப்படிப்பட்ட வன்முறைன்னு நினைக்கிறீங்க? இது வன்முறையாக இது சரின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இவங்களோட மனநிலையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மோசமாக தான் இருக்குது. என்னென்னா அவங்க சொல்கிறாங்க, இவன் வந்து தடகள வீரன், இப்படி இவனோட வாழ்க்கையே அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கேயும் தானே ஒரு பையன் படுகொலை செய்யப்பட்டிருக்கான். அவனோட வாழ்க்கையை பற்றி ஏன் உங்களோட கரிசனங்கள் வர்றதில்லை? உங்களுக்கு ஆதிக்க சாதியில் இருக்கிறவங்க வந்து தப்பு செஞ்சாலுமே அவங்க ஒரு மனிதராக அவங்களோட பண்புகளை அவங்களோட இதெல்லாம் உங்களால் கொண்டாட முடியுது, வீரன்னு கொண்டாட முடியுது. ஆனால் எந்த தப்புமே செய்யாத ஒரு பையன், அவனும் தான் நல்லா படிச்சிருக்கான், அவனும் கோல்டு மெடல் வாங்கியிருக்கான், அவனும் ஒரு இடத்துல இருந்திருக்கான். அப்போ ஏன் உங்களால் இதை கொண்டாட முடியல? ஏன் இதை பற்றி பேச முடியல? இவனுக்கு ஏன் வக்காலத்து வாங்க முடியுது? இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கும்போது இந்த சாதிய கூட்டம், சாதிய இது எப்படி வந்து மற்றவங்களுக்கு போர்ட்ரேட் பண்ணுறாங்க. நாளைக்கு வந்து சுர்ஜித் வந்து கண்டிப்பாக ஒரு ரவுடியாக தான் வருவான், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. நாளைக்கு அவன் வரும்போது மாலை போட்டு வரவேற்று அவனை இன்னும் அவனோட வாழ்க்கையை நாசப்படுத்துறதுக்கான வேலையை தான் செய்வாங்களே தவிர அவன் நல்லா திருந்தி நல்லா வாழணுன்றதுக்காக எந்த இதையும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு யுவராஜ் வந்து சிறையில் தான் இருக்கான்.
ஆனால் சிறையில் இருக்கும்போது அவனுக்கு உள்ள மென்டலி ஏற்படுற சிக்கல்களை வந்து அவன் வெளியில் பேச முடியாது. ஏன்னா தனிமைங்கிறது எவ்வளவு கொடுமையானதுன்னு எனக்கு தெரியும். ஆமாம், எப்படியும் சிறையில் வந்து அவன் தனிமையை அனுபவிச்சுட்டு தான் இருப்பான். தனி சிறை தான் அவருக்கு. அங்கே வந்து அவங்க ஒன்றும் ராஜா மாதிரியெல்லாம் நடத்துறது கிடையாது. தனி சிறை தான். தனி சிறையில் தனி கொட்டடியில் தான் இருக்கணும். வெளியில் வரும்போது வேணால் நீ வந்து எவ்வளோ பெரிய வீரனாக வேணால் வரலாம். ஆனால் 1 மாதம் 2 மாதம் நீங்கள் போய் தனி சிறையில் இருக்கும்போது உங்களோட மென்டல் ஹெல்த் எவ்வளோ பாதிக்கும்னு தெரியுமா? அது எல்லாம் எதுவுமே தெரியாமல் அவனை வந்து நீங்கள் போற்றி பாரடி பொண்ணேன்னு போட்டிட்டு இருந்தீங்கன்னா பின்னாடி போய் நீங்களும் நாசமாக தான் போவீங்க. அதற்கான வேலையை தான் இந்த சமூகம் பண்ணுது. ஆமாம் ஆமாம். ஊரில் ஒருத்தவனை அப்பப்போ தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கு. அப்பப்போ தள்ளி விடுவானே தவிர அவன் போக மாட்டான். ஓகே, எவனா ஒருத்தவன் எவன் இழிச்ச வேணா இருக்கானோ அவனை கொண்டு முன்னாடி பண்ணிட்டு அந்த சாதிக்காக நம்ம சாதி பெருமையை காப்பாற்றிட்டான்ப்பா அப்படியெல்லாம் சொல்லுவான். எங்க நீ போவானா? போக மாட்டான். மற்றவங்களெல்லாம் வேணா தள்ளி விடுவானே தவிர அவன் போக மாட்டான். வெற்றிமாறன் அவர்கள் தயாரிப்பில் டீன்ஸ்னு ஒரு சின்ன ஒரு திரைப்படம் இனிமேல் தான் வரப்போகுது. அதில் ஒரு வசனம் ஒரு ஃபீமேல் டேரக்டர் வந்து சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படி சொல்லிப்பாங்கன்னா, பெண்களை நீங்கள் சாமியாலாம் பார்க்க வேணாம், பெண்களை பெண்ணாக பாருங்கள், மனுஷியாக பாருங்கள் அப்படின்னா அதுக்கு பயங்கர எதிர்ப்பு தெரிவித்து, அது ஒரு பார்ப்பன பெண்ணாக இருக்கும், அதுக்கு பயங்கர எதிர்ப்பு தெரிவித்து தடையெல்லாம் போட்டாங்க அந்த படத்துக்கு. அவங்க சொன்ன வார்த்தை கரெக்டாக மேம், பெண்களை நீங்கள் சாமியாக பார்க்க வேணாம், பெண்களை கையெடுத்து கும்பிட வேணாம், பெண்களை நீங்கள் மனுஷியாக பாருங்கள், மனிதனாக பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இதை ஏற்றுக்கிறீங்களா? ஆமாம், அது உண்மைதான். ஏன்னா சக மனுஷியாக நடத்தாத சூழலை நம்ம நிறைய இடங்களில் பார்க்குறோம். வெறும் வந்து ஆண்களுக்கு வந்து அவங்க ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருள் அவங்க. இந்த ஜென்ரேஷன்லேயுமா? ஆமாம், இந்த ஜென்ரேஷன்லேயும் அது நடந்துட்டு தான் இருக்குது. இந்த ஜென்ரேஷன்லேயும் ஆணவ படுகொலை நடக்குது தானே. இந்த ஜென்ரேஷன்லேயும் பெண்கள் மீதான ரேப் நடக்குது தானே. குழந்தைகள் மீதான ரேப் நடக்குது தானே. பெண்கள் மீதான வன்முறைகள் நடக்குது தானே. அப்போ இதெல்லாம் நடக்கும்போது இந்த ஜென்ரேஷனில் அது பேசி தானே ஆகணும். இந்த ஜென்ரேஷனில் யாருப்பா ஜாதி பார்க்குறேன், இந்த ஜென்ரேஷனில் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு கேட்குறாங்கல்ல அவங்களுக்குலாம். அதுக்கு தான் எல்லாமே நடந்துட்டுருக்கே. எவ்வளவு பெண்கள் மீது, அதுவும் தலித் பெண்கள் மீது எவ்வளவு வன்புணர்வு நடக்குதுன்னு தெரியுமா? ஒரு நாள் எவிடன்ஸ் அலுவலகம் போய் பாருங்க. அவங்க வந்து ஒரு பொது விசாரணைன்னு வைப்பாங்க. ஆமாம், அந்த பொது விசாரணையில் போய் நீங்கள் உட்காரும்போது ஒரு நாளைக்கு அவ்வளவு வழக்குகள் அங்கே பதிவாகும். அப்போ அது எதுவுமே இந்த சமூகத்துக்கு, வெளி சமூகத்துக்கு தெரியறது இல்லை. ஏதாவது நீங்கள் சந்திச்ச ஏதாவது மோசமான ரொம்ப கொடூரமான ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஒரு 17-18 வயசு, 18 கூட இல்லை, அதுக்கும் கம்மியான பெண்களை 7-8 பேர் சேர்ந்து வன்புணர்வு செஞ்சது அவங்கள நான் பார்த்துருக்கேன். அப்போ அதெல்லாம் நம்ம எங்கே போய் சொல்கிறது? இதுக்கு காரணம் என்ன? சாதி திமிர் தானே. அவங்க மேலே நம்ம கை வச்சிடலான்ற ஒரு திமிர் தானே. நீங்கள் காதலிச்சிங்க, காதல் மட்டும்தான் பண்ணீங்க, அதுக்கான இழப்பு இப்போ வரைக்கும் அனுபவிச்சுட்றீங்க அப்படின்னு சொல்கிறீங்களா மேம்? இப்போ காதலிச்சுட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், இனிமேல் காதலிக்க போகிறவங்களா இருக்கட்டும், இல்லை இதன் மூலமாக வழியை சுமந்துட்டு இருக்கவங்க, இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல வர்றீங்க? முதல்ல காதலிக்கிறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இயக்கங்கள்கிட்ட இல்லை தோழர்கள்கிட்ட உதவியை நாடுங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே ஒவ்வொரு இதுலேயும் அங்கே சாதி மறுப்பு திருமணம் பண்ணி வைக்கிற அமைப்புகள் அங்கே இருக்காங்க. ஏன்னா சிபிஐ, சிபிஎம் அவங்க அலுவலகங்கள் எல்லாத்துலேயுமே சாதி மறுப்பு திருமணங்கள் நடக்கும். அப்படி நடத்தி வச்சதுனாலேயே அவங்களோட அலுவலகங்கள் கூட சூறையாடப்பட்டது, அடித்து நொறுக்குனாங்க. ஆனால் என்ன ஆனாலும் அவங்க உங்களோட உயிரை பாதுகாத்துருவாங்க. அப்போது நீங்கள் அவங்க கூட நீங்கள் தைரியமாக நிற்கலாம். அந்த நம்பிக்கைக்கு நான் பொறுப்பு, அப்படி தான் சொல்ல முடியும். அப்போது அவங்க கூட நின்றுடுங்க. அவங்க கூட நிற்கும் போது உங்களை முதல்ல நம்ம பாதுகாத்துக்க முடியும். அதே போல் நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னா அடுத்து உங்களை மாதிரி வர்றவங்களுக்கு நீங்கள் ஆதரவாக நிற்கணும். ஏதாவது ஒன்று நடந்தால் அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அவங்க கூட நிற்கிறது மூலமாக நம்ம அடுத்த சமூகத்தை நம்ம கட்டமைக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இறுதியாக ஒன்று, இந்த சமூகத்தில் சாதி மறுப்பு திருமணம் என்பது வரவேற்கத்தக்கதா இல்லை வேண்டவே வேண்டாம்னு நினைக்கிறீங்களா? நான் வரவேற்கத்தக்கது அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போது ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னா கூட சாதியை வந்து ஆட்டங்காண வைக்கிறது தான் இது இருக்குது. ஏன்னா நிறைய சாதி மறுப்பு திருமணங்கள் நடக்குது. அதோட 1-2 தான் ஆணவ படுகொலைக்கு போகுதே தவிர எல்லாத்துக்குமே அப்படி நடக்கிறது கிடையாது. அப்போது நிறைய நடக்கிறதுனால அவங்களோட சாதியை வந்து அந்த கட்டி வச்சிருக்க சுவரை வந்து உடையத அவங்க விரும்புறது இல்லை. அப்போது அதை விரும்பாததுனால இந்த சாதிய சங்கங்களாக இருக்கட்டும், குழுக்களாக இருக்கட்டும், அந்த குடும்பத்தை போய் ப்ரெஷரைஸ் பண்ணுறாங்க. எப்படி வந்து நீ வாழ்கிற, உன் பிள்ளை இப்படி விட்டுட்டு நீ எப்படி வாழ்கிற அப்படின்னு இது பண்ணுறாங்க அந்த குடும்பத்தை. ஆமாம்,
எனக்கு ஒரு பைத்தியம்லாம் மெசேஜ் அனுப்பி எப்படி அவனுங்க கூட போய் உங்களால் முடியுது அப்படின்னு ஒருத்தன் மெசேஞ்சரில் யாருன்னே தெரியல, உங்களுக்கே தனியாக. ஆமாம், தனியாக மெசேஞ்சரில் அனுப்புகிறான். அப்போ இவனுங்களோட மனநிலையெல்லாம் என்னவா இருக்குன்னு நம்ம தினம் தினம் பார்த்துட்டு தான் இருக்கோம். அதனால் இங்கே சாதி மறுப்பு திருமணங்கள் பண்ணுறவங்கங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்காங்க. அதிகமாக இருக்கிறதுனால தான் 1-2 இது மாதிரி இங்கே நடக்குது. அதற்காக இவங்க எங்கேயும் அச்சப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. நீங்கள் தைரியமாக இதை செய்யுங்க. நம்ம அடுத்த மாற்றத்தை நம்மளிருந்து உருவாக்குவோம். தலித் பசங்களோட பேசுகிறதே உங்களை அருவருப்புன்னு நினைக்கிற ஒரு சமூகம் இருக்கா? ஆமாம், நான் வேணா உங்களுக்கு இதில் வேணா நான் அதை போட்டு காமிக்கிறேன். அப்பேற்பட்ட ஆதாரங்கள் இருக்கு. ஆமாம். சரி, ஓகே. அவங்க பேர் மட்டும் மறைச்சிட்டு காமிக்க முடியுமா? இல்லை, வாய்ஸ் நோட்டு தான், பேர் இல்லை. வாய்ஸ் நோட் மட்டும் காமிக்க முடியுமா? ஏண்டி இந்த அடுத்தவனோட நீ சேர்த்து இழுக்கிறியா? ஏண்டி உங்க அப்பா வந்து சங்கரை போடும்போது உன்னையும் சேர்ந்து போட்டுருந்தா அது பிரச்சனையே வந்திருக்காரு. அவன் உழுக்க நீ வந்து பண்றது அந்த மண்டையில முடிய வெட்டிக்கிட்டு நம்ம குசுப்பு மாதிரி நீ என்ன பெரிய இந்த குசுப்பா நீங்க? ஏண்டி எவ்வளவு பேர் இருக்காங்க நம்ம சமுதாயத்துல, அவங்கள போய் பார்க்கலாம், பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். எவ்வளவு பேர் என்னென்ன பதவியில் இருக்காங்க. இவங்களெல்லாம் தொடும் போது எனக்கெல்லாம் புல் அரிக்கும். இவங்கெல்லாம் வந்து ஒரு 5 அடிக்கு அங்கிட்டு தான் வச்சிருப்பேன். ஏண்டி அவங்கள போய் தொட்டு அவங்களுக்கு மனசு வருது. ஏண்டி பாரு, இதெல்லாம் யாரு? உங்க சமூகத்தை சார்ந்தவர்களா இல்லை உங்களோட சொந்தக்காரங்களா? இவங்களாம் யார்? ஏன் இப்படி பேசுறாங்க? சொந்தக்காரங்களா, சமூகத்தை சேர்ந்தவங்களா, அதெல்லாம் தாண்டி அவங்கெல்லாம் சாதிய உணர்வோடு இருக்கிறவங்க அப்படிங்கிறதா சொல்ல முடியும். ஏன்னா ஒரு கௌசல்யாவை அவன் கேள்வி கேட்கல, இது மாதிரி 1000 கௌசல்யாக்கள் உருவாகிட்டு இருக்காங்கன்ற பயத்தில் தான் அவன் கேட்குறான். இல்லை, கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, போலீஸ் ஆக்ஷன் எடுக்க, இந்த பயமே அவங்களுக்குலாம் இல்லையா? அவனுக்கு இல்லை. ஏன்னா ஆமாம், இப்போ என்ன நடந்தது, தீரன் சின்னமலையோட இதுக்கு போகிறவங்க எப்படி பண்ணுறாங்க, அந்த அட்டுழியங்கள்லாம் இங்கே காவல்துறை கேட்குதா? பொது சமூகம் கேட்குதா? வாயை மூடிட்டு தானே இருக்காங்க. அதே போல தான் திமிரு தான். ஒரு பொண்ணை என்ன வேணா பேசிடலாம் அப்படின்ற ஒரு இது. ஆமாம், பொண்ணை என்ன வேணா பேசிடலாம், என்ன வேணா பண்ணிடலாம். ஆனால் இவன் பேசுறதுக்குலாம் நான் பயந்துடுவேன்னு நினச்சிட்டு தானே அவன் பேசுகிறான். அது நடக்காது. ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி கொலை மிரட்டல்லாம் வந்திருக்கா மேம் உங்களுக்கு? அதெல்லாம் வந்துட்டு தான் இருக்கும். அதெல்லாம் ஒரு பெரிய பொருட்டாக எடுத்துக்கிறது இல்லை. ஓகே, தொடர்ந்து ஆனால் அந்த சமூகத்துக்காக தனியாக நின்றுட்டு இருக்கீங்க. தனியாக நிற்கிறேன்னா எனக்கு தோழர்களோட உறுதுணை இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். கண்டிப்பாக உங்களோட பணி தொடரட்டும். வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. நன்றி.